I am Dr. V. Mahadevan, heart specialist practicing in Kaveri Hospital, Vadapani. நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, மதியத்தில் எல்லாருக்கும் ஒரு குட்டி தூக்கம் போடுற பழக்கம் இருக்கும். அதனால நல்லதா கெடுதலான்றதான் நம்ம பார்க்க போகிறது. யூஸ்வலி நம்ம ரொம்ப அசதியாக இருக்கிற நேரத்தில், நம்ம மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வாங்குற நேரத்தில் யூஸ்வலி நம்ம மைண்ட் கோய்ஸ் ஃபார் ஒரு ஷட் ஸ்டேட். எப்படி கம்ப்யூட்டர் ரொம்ப நேரம் ஆன் பண்ண யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இல் ரெக்வயர் ஷட் கேட்குற மாதிரி நம்ம ரொம்ப நேரம் நம்ம ஆழ்ந்த சிந்தனையோ யாராவது உழைப்பு பண்ணும்போது நம்ம மூளைக்கு சிறு ஒரு ரெஸ்ட்டு கொடுக்க வேண்டிய தருணம் இருக்கும். ஸோ யூஸ்வலி அது நைட்லேயும் நடக்கலாம், பகல்லையும் நடக்கலாம். முக்கால்வாசி நம்ம மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தூக்கம் தேவைப்படும். உண்ட மயக்கம் தொண்டருக்கும் இருக்கும்ன்ற மாதிரி இருக்கிறது. அதனால் தூங்கிறது நம்மளுக்கு நல்லது நடக்குமா, அதனால் கெடுதல் நடக்குமான்றது ஒரு பெரிய ஆச்சரியமான கேள்வி தான் இது. ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 2 வகையான ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே தூங்கினா என்ன ஆகும், 1 மணி நேரத்துக்குள்ளே தூங்கினா என்ன ஆகும்னு சொல்லிட்டு அதோட இம்பேக்ட் ஆன் பிபி. யூஸ்வலி பார்த்திங்கன்னா நைட் நம்ம தூங்குறதுக்கான காரணமே நம்மளோட நாடி துடிப்பு, நம்மளோட பிபி எல்லாமே ஒரு ரெஸ்ட் ஸ்டேட்டில் போகும். ஸோ அதனால் நல்ல தூக்கம் நைட்டில் இருக்கிறதுனால உங்களோட ப்ரெஷரோட அழுத்தத்தை குறைக்கலாம். அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் ஹார்ட் டிசீஸு, ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரிலாம் குறைக்கலாம். உங்களோட நாடி துடிப்பை சீராக வச்சுக்கலாம். ஸோ அதர்வே அரௌண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம அடுத்த நாள் பயணத்தை நம்ம ஃப்ரெஷ்ஷாக துவங்கிறதுக்கு ஒரு நல்ல தூக்கம் முக்கியமான விஷயம். அது எல்லோரும் நம்ம நைட்டில் கண்டிப்பாக கடைப்பிடிப்போம். பட் நம்ம கேள்வி என்னென்னா, மதியம் தூங்குறது அதே மாதிரி பெனிஃபிட் கிடைக்குமா, இல்லை நம்மளுக்கு ஒரு டிமெரிட்ஸ் அதனால் வர ஆபத்து தானான்னு கேட்டால், அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஆராய்ச்சியில் ஒரு மணி நேரத்துக்கு கீழே தூக்குறவங்க 1 மணி நேரத்துக்கு மேலே தூக்குறவங்களோட இம்பேக்ட் என்னென்னு பார்த்தாங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே தூங்குறவங்களுக்கு ஆபத்து விளைவிக்கிறதாக ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ 1 மணி நேரத்துக்கு மேலே தூங்கினா என்ன ஆகுது அப்படிங்கன்னா, நைட்டு தூக்கம் கெடுபடுது. அதனால் நம்மளோட சர்க்கடியன் ரிதம் சொல்லுவோம். நம்ம சொன்ன மாதிரி தூங்கும்போது நம்மளோட ஹார்ட் ரேட் குறையும், பிபி குறையும். அதனால் இருதயத்துக்கு ஓட்டம் நல்லாயிருக்கும், கிட்னிக்கெலாம் ஓட்டம் நல்லாயிருக்கும், ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருக்கும். இது தடைப்படுது. ஸோ நம்ம ரொம்ப நேரம் கும்பகரன் மாதிரி ரொம்ப நேரம் நம்ம தூங்கும்போது நைட்டில் நம்ம தூக்கம் கெடுறதுனால மறுநாள் நம்ம ரொட்டீன் ஒர்க் அதனால் ஸ்பாயில் ஆகுது. அதனால் நம்ம பிபி கொடுத்து அன்வான்ட் ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு வருது. அப்போது 60 நிமிஷத்துக்கு கீழே, இப்போ 40 நிமிஷம் தூங்குறோம், ஒரு அரை மணி நேரம் தூங்குகிறோம், அது பெனிஃபிஷியல் எஃபெக்ட் ஆனால் கண்டிப்பாக ஒரு ஷார்ட் டேர்ம் நம்ம நாப் கொடுக்கும்போது கண்டிப்பாக அது உங்களோட பிபியை கிட்டத்தட்ட 4லேருந்து 5 மில்லிமீட்டர் மெர்க்குரி குறைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆராய்ச்சி யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பாருங்கன்னா, யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அண்ட் ஆல்ரெடி எல்டர்லி பாப்புலேஷன்ஸ் ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களையும் பார்த்ததில் எல்லாருக்கும் என்னென்னா, நீங்கள் ஒரு ஷார்ட் நேப் ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் நீங்கள் தூங்கிங்கன்னா உங்கள் பிபி குறையுது. நீங்கள் எப்படி ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகுறீங்களோ அதே மாதிரி உங்களோட ஹார்ட்டோ உங்கள் பிரெயினோட ஆக்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆகுதுன்றது ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ ரொம்ப தூங்குறதுனால நம்ம பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ அளவான ஒரு குறிப்பிட்ட நாப் நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியம் தான் சொல்லுது. இது அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜியே போட்டிருக்காங்க. ஒரு ஷார்ட் நாப் will keep your BP at bay அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சரிவிதத்தில் அளவான நம்ம தூக்கத்தை நம்ம மதியம் கடைப்பிடித்தால் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதுக்காக டாக்டர் தான் சொல்லிட்டார் தூங்கலாமேன்னு சொல்லிட்டு மதியத்தில் நிறைய நீங்கள் கொட்டை விட்டு தூங்குறதுனால உங்களோட நைட்டு தூக்கம் பாதிக்கிறதாவோ உங்களோட ரொட்டீன் ஒர்க் பாதிக்கிறதாவோ தான் கண்டிப்பாக அது ஆபத்தை தான் தரும். தேங்க்யூ.